வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இப்போ பார்க்க போகிறது டிஆர்பியிலேருந்து இந்த பிஇஓ, அதாவது பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது நிறைய நபர்கள் அப்படின்றது எதிர்பார்க்குறது. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்னாடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்றது இன்எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. பட் இந்த முறை வந்து எலிஜிபிள் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படின்றது நிறைய இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்து பிஇஓக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸும் எலிஜிபிள் ஆகலாம். ஸோ ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. இந்த தேர்வுக்கு நிறைய நபர்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இதற்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்படின்றது நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ தேவைப்படக்கூடிய நபர்கள் இந்த நம்பர் தான் 9500961475 அப்படின்ற காண்டாக்ட் நம்பர். ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிவிட்டு அமௌண்ட் பே பண்ணிட்டு நீங்கள் வந்து மெட்டீரியல்ஸ் அப்படின்றத பை பண்ணிக்கலாம். ஸோ முழுக்க சிலபஸில் இருக்கிற எல்லா டாபிக்ஸுமே எல்லா யூனிட்டுமே கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சிலபஸ் என்ன அப்படின்றதையும் பார்த்துருவோம். அதாவது பார்ட் 1 கோர் சப்ஜெக்ட், அது வந்து பார்த்திங்க அப்படின்னா 110 மதிப்பெண்களுக்கு இருக்கக்கூடியது. பார்ட் 1. பார்ட் 2 அப்படிங்கிறது 30 மார்க்குக்கு இருக்கக்கூடியது. ஸோ இதில் வந்து இந்த பார்ட் 1ல் பார்த்திங்க அப்படின்னா யூனிட் 1 ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லெக்சரர், அதாவது சங்க காலத்திலிருந்து தற்காலம் வரை இருக்கக்கூடியது. ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா இதுதான். ஸோ இந்த சிலபஸில் இருக்கிற நீதி நூல்கள், 17 கீழ்கணக்கு, ஐம்பெருங்காப்பியம், ஐஞ்சிறுகாப்பியம், இது எல்லாமே வந்து இதில் வருது. ஸோ அடுத்து வந்து யூனிட் 2ன்னு சொல்லிவிட்டு அடுத்து யூனிட் 3 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் A to Z இதில் வந்து எல்லாமே வந்துடும். யூனிட் 4ல் ஜென்ரல் ஸ்டடீஸு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் 7 யூனிட்டு ஜென்ரல் நாலேஜ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். 6 யூனிட் வந்து அந்த 110 மார்க் போயிடும். 7வது யூனிட் அப்படிங்கிறது 10 மார்க்கு, ஜென்ரல் நாலேஜ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து 10 மார்க். ஸோ மொத்தம் 120 வந்துடும். அண்டு சைக்காலஜி அண்ட் பெடகாலஜிலேருந்து ஒரு 30 மார்க். ஸோ 150 மதிப்பெண்கள் அப்படின்றது தேர்வு நடைபெறும். ஸோ இந்த 150 மதிப்பெண்களுக்கான மெட்டீரியல் அப்படின்றது தான் நம்ம முழுக்க ப்ரொவைட் பண்ணுறோம். A to Z இதில் இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸுமே கவர் ஆகிடும். ஸோ இந்த டாபிக் இல்லை, இது இல்லாமல் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ A to Z எல்லாமே கவர் ஆகிடும் ஃபுல் அண்ட் ஃபுல். ஸோ நம்ம கொடுக்குற இந்த மெட்டீரியல் அப்படின்றத மட்டும் பார்த்தாலே இந்த விஇஓ தேர்வுக்கு நீங்கள் வந்து செலக்ட் ஆகலாம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இந்த மெட்டீரியல் வேணும் அப்படின்னா கால் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.